Hope you all came back, right? Shall I continue? Yes? Yes. Okay. So far, what are the things we have discussed? Definition of cloud computing, பார்த்தோம் இல்லையா? And then 6 perspectives from Google's perspective, 6 key features of cloud computing பார்த்தோம். And then evolution of cloud computing or history of cloud computing. அதுல வந்து client server architecture, peer to peer, again client server because of www, and distributed computing வந்த உடனே திரும்ப peer to peer க்கு வந்துருச்சு. From peer to peer இருந்து distributed computing இருந்து next collaborative computing. So once collaborative computing பூம் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா cloud computing architecture. ஓகே, ஸோ இப்போ cloud computing வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் cloud computing? ஓகே, அதோட டெஃபினேஷனை டீப்பா பார்த்துட்டு நெக்ஸ்ட் வி ஹேட் சீன் அபவுட் த கிளவுட் ஆர்கிடெக்சர், ஹவு கிளவுட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, பார்த்தோமா? ஸோ யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் விசிபிளா இருக்கும். கிளவுடோட ஆர்கிடெக்சர் வந்து கம்ப்ளீட்லி இன்விசிபிள் டு த யூசர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அங்கேருந்து ப்ரொவிஷனிங் சர்வீசஸ்க்கு போகும். ப்ரொவிஷனிங் சர்வீசஸ்ல இருந்து தான் கிளவுட் ஆர்கிடெக்சருக்குள்ள ரெக்வஸ்ட் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி யூசருக்கு வந்து சென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். மெனி அட்வான்டேஜஸ், ஃபியூ டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, அந்த ஃபியூ டிஸ்அட்வான்டேஜஸ்மே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா யூசர் சைட்ல தான் இருக்குமே தவிர நாட் ஆன் த ஹார்ட்வேர் சைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பெனிஸ் இன் த கிளவுட். என்னென்ன கம்பெனிஸ் வந்து கிளவுட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச கிளவுட் வந்து எது பார்த்தீங்கன்னா கூகுள். ஓகேவா, ஸோ கூகுள் ஆஃபர்ஸ் ஸ்கிரீன் விசிபிளா தானமா இருக்கு? ஸ்கிரீன் விசிபிள்ல தானே இருக்கு? எஸ். So Google offers a powerful collection of web-based applications, all served via its cloud architecture. நிறைய web-based applications like Google Docs, Google Presentation, Google Spreadsheet, email, calendar and scheduling services provide பண்றாங்க. ஓகேவா, இந்த மாதிரி நிறைய கூகுள் கிளவுட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, இதுல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Google is adept in getting all of its web-based applications to interface with each other. That cloud services are interconnected to the user's benefit. நீங்க ஜிமெயிலே பாத்தீங்கன்னா அதோட கிளவுட் சர்வீசஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கிளவுட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ லைவ் மெஷ், and then அமேசானோட அமேசான் EC2, தட் இஸ் எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி, எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டிங். எலாஸ்டிக் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் நீங்க பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் உங்களோட இதை யூசேஜ். ஸோ அது அமேசான் EC2 கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். சிசியை வந்து EC2ன்னு வச்சிருக்காங்க. அண்ட் IBM வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வெரி பிக் கம்பெனிஸ் ஹூ ப்ரொவைட்ஸ் யூ கிளவுட் சர்வீசஸ். நம்ம இன்னும் நிறைய சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்கு, அது நம்ம அப்புறமா நெக்ஸ்ட் யூனிட்ல வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ கிளவுட் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தோம். கிளவுட் சர்வீசஸ்னா என்ன அப்படின்னா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஆர் சர்வீசஸ் ஆஃபர்ட் த்ரூ த கிளவுட் இஸ் கால்ட் கிளவுட் சர்வீஸ். கிளவுட் மூலயமா நமக்கு ப்ரொவைட் பண்ற சர்வீஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிளவுட் சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ கிளவுட் சர்வீசஸ் கேன் இன்க்ளூட் எனிதிங் ஃப்ரம் கேலண்டர் அண்ட் கான்டாக்ட் அப்ளிகேஷன்ஸ் டு வேர்ட் ப்ராசஸிங் அண்ட் பிரசன்டேஷன்ஸ். இது எல்லாமே கிளவுட் சர்வீசஸ்குள்ள தான் வரும். அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஆல் தீஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹோஸ்டட் ஆன் த கிளவுட். கிளவுட்ல தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு, நம்ம ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ an individual user runs the application over the internet
வித் அ வெப் ப்ரௌசர் அண்ட் ப்ரௌசர் ஆக்சஸ் பண்ணி அந்த கிளவுட் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? So once it is launched, web-based application operates and behaves like a standard desktop application. நீங்க கிளவுட்ல போய் ஒரு வர்ச்சுவல் சர்வர்ல தான் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு, ஒரு சர்வர்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு பெரிய ஹை கான்ஃபிகர் மிஷின்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. யூசரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வர்ச்சுவல். ஓகேவா? ஸோ கிளவுட் சர்வீசஸோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டஸ் நாட் அஃபெக்ட் எய்தர் த ஹோஸ்ட் அப்ளிகேஷன் ஆர் த ஓப்பன் டாக்குமெண்ட். And user can access his applications and documents from any locations and from any personal computer. எங்கேருந்து வேணாலும் access பண்ணிக்க முடியும். Because the documents are placed in the cloud, not on a single PC-ல ஸ்டோர் பண்ணல. நம்ம கிளவுட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒன்லி திங் இஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். ஓகே, ஹூ பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் கிளவுட் கம்ப்யூட்டிங்? யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாபரேட்டர்ஸ், கொலாபரேட்டிவ் ஒர்க், குரூப் ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் தென் ரோட் வாரியர்ஸ். ரோட் வாரியர்ஸ் அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா, லைக் இப்போ ஸ்விக்கி, ஜெப்டோ, ஓகேவா, ரேபிடோ, ஓலா, இவங்கெல்லாம் வந்து ரோட் வாரியர்ஸ். அவங்க எல்லாருமே மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்நேரமே இன்டர்நெட் கனெக்ஷன்ல தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ எந்த இடத்துல இருந்து வேணாலும் அவங்க டேட்டா வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ரோட்ல இருந்துட்டு கூட டக்குன்னு டேட்டா வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பாசிபிள் அப்படின்னா அது கிளவுட் கம்ப்யூட்டிங்கால தான் நடக்கும். அண்ட் காஸ்ட் கான்ஷியஸ் யூசர்ஸ், நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்குலாம் அமௌண்ட் அப்படின்றவங்க கிளவுட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ், காஸ்ட் கான்ஷியஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் யூசர்ஸ் வித் இன்க்ரீசிங் நீட்ஸ், யாருக்கு தேவை அதிகமா இருக்கோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் இம்பேர்டு. ஸோ இன்டர்நெட் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இன்டர்நெட் இருந்தால் தான் கண்டிப்பாக கிளவுட் யூஸ் பண்ண முடியும். இன்டர்நெட்டே இல்லை அப்படின்னும் போது அவங்க கிளவுட் யூஸ் பண்ண முடியாது. ஆஃப்லைன் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. செக்யூரிட்டி கான்ஷியஸ் இருக்கிறவங்க கிளவுட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் தோ கிளவுட் ப்ரொவைட் மோர் செக்யூரிட்டி, இட் இஸ் ரிப்ளிகேட்டட் மல்டிப்ளிகேட்டட் டேட்டாஸ் எல்லாம் சொன்னாலுமே sometimes hacker may access your unauthorized user can access the information, they can also crash the machine. அதுவும் நடந்திருக்கு. அதனால செக்யூரிட்டி கான்ஷியஸ் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. எனிஒன் மேரிட் டு எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ், நான் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க, ட்ரெடிஷ்னலா இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஏற்கனவே இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுவேன், புதுசா நான் வந்து ட்ரை பண்ண பயப்படுவேன் அப்படின்றவங்க வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்த டாபிக்ஸ். ஓகே, கிளவுட் கம்ப்யூட்டிங் டெஃபினேஷன், கீ ஃபீச்சர்ஸ், எவால்வேஷன், ஆர்கிடெக்சர், அப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் கம்பெனிஸ் என்னென்ன கிளவுட் இருக்கு, அண்ட் தென் கிளவுட் சர்வீசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். செகண்ட் யூனிட்ல இன்னும் டீப்பா பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் யாராருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாராருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் யூனிட். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எஸ்? No, ma'am, we are good. ஓகே மேம், ஒன் செகண்ட். ஓகே, டெவலப்பிங் கிளவுட் சர்வீசஸ் இந்த பேஜ் விசிபிளா இருக்கு இல்லையா? Yes, ma'am. ஓகே, ஒன்றுத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும்.
உங்களுக்கு டெக்ஸ்ட் கிளியரா தெரியுதாமா? Yes, ma'am. சரி. ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, கிளவுட் சர்வீசஸ்ல மோஸ்ட்லி இந்த சர்வீசஸ் நீங்க அவைல் பண்ணணும் அப்படின்னா வி நீட் ஏ வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளவுட் சர்வீசஸ் பார்க்கல. ஸோ அப்போ ஒய் வி நீட் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஒய் வி நீட் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ எப்போ நீட் இருக்கோ அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புதுசா ஒரு இதை வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். So the needs of a typical IT department are daunting. So need of IT department வந்து increase ஆக they will need adequate computing power, data storage, okay, users for all the users in the company. ஸோ அவங்களுக்கு நிறைய யூசர்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹார்ட்வேர் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்டோரேஜ் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ வந்து எல்லாமே அந்த பட்ஜெட்டுக்குள்ள அவங்களால பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. பட் இட் இஸ் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அவங்களால வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அவங்க எல்லாமே அந்த பட்ஜெட்குள்ள தான் பண்ண முடியும். பட் தே நீட் த ரிசோர்சஸ் பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு காசு அவங்க மீட் பண்றது எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் யூசிங் த கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா நவடேஸ் தே ஆர் நாட் financially prudent to add the capacity. So அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கிறாங்க, they will just increase the capacity or add the capacity by investing. They will not invest in new servers. They will invest some amount for renting that service from the cloud. Okay, so it is to this need that cloud computing speaks. That means எப்ப உங்களுக்கு நீட் இருக்கோ அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருக்கிற சர்வர்ஸையோ ஸ்டோரேஜோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து கிளவுட். தே வில் நாட் ஸ்பெண்ட் மச் மணி ஃபார் தீஸ் பர்பசஸ். ஏன்னா மினிமல் அமௌண்ட்ல நமக்கு அது கிடைக்குது அப்படின்னும் போது நான் ஏன் வந்து ஓனா பர்ச்சேஸ் பண்ணி வீட்டில் வச்சுக்கணும் இல்லையா? எனக்கு எப்பயாவது தான் அது யூஸ் ஆகும். எவ்ரி டைம் டெய்லியுமே டே டு டே லைஃப்ல எனக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னா நான் அதை வந்து ஓனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும் போது அது யூஸ் ஆகும். ப்ராஜெக்ட் இல்லாதப்போ எனக்கு அது யூஸ் ஆகல அப்படின்னும் போது நான் ரெண்டட் எடுத்து நான் யூஸ் பண்றது இட்ஸ் அ பெஸ்ட் வே. ஸோ இப்போ கிளவுட் சர்வீசஸ் எப்போ நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் இருக்கும் போது தான் இல்லையா? ஸோ கிளவுட் சர்வீசஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் centralized web-based applications also appeal to the IT professional. So hosting an application in the cloud is more effective and also simpler to manage compared to installing separate copies of software on each user's desktop. டெஸ்க்டாப்ல நம்ம ஒரு சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அதுல என்னென்ன ப்ராப்ளம் அக்கர் ஆகும் நம்ம முன்னாடி யூனிட்லயே பார்த்தோம். ப்ராப்ளம் கிடையாது, சாஃப்ட்வேர் ஹேஸ் டு பி மெயின்டைன், சாஃப்ட்வேர் ஹேஸ் டு பி அப்கிரேட்டட். இந்த ப்ராசஸ்லாம் நம்ம கிளவுட்ல இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ண தேவையில்லை இல்லையா? அப்கிரேடிங் சாஃப்ட்வேர் வந்து ஒரு தடவை நம்ம பண்ண வேண்டாம். அண்ட் அஃப்கோர்ஸ் we have the promise of cloud enabled collaboration which just cannot be done with traditional desktop applications. So cloud enabled collaboration வந்து normal desktop connectionsல பண்ண முடியாது. So advantage of cloud services வந்து பாத்தீங்கன்னா its development are particularly notable to small businesses who otherwise could not have the budget or resources to develop large scale applications. Large companies na ஓனா பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட பட்ஜெட் இருக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு அவ்வளோ இருக்காது அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, by hosting locally developed web applications within the cloud, the small business avoids the cost of purchasing expensive hardware to host similar software. So they will avoid purchasing a software, high cost software purchase பண்ண மாட்டாங்க. They will just rented வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. Okay.
அது எதுன பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டட். Do not have the staff resources, hardware or budget. எல்லாம் இல்லாமையுமே they can able to do better project அப்படின்னும் போது cloud services வந்து யூஸ் ஆகும். So they could outsource the software development, hosting, moving those applications to the cloud. Companies do not have to invest in locally hosted systems, freeing up their staffs and resources to focus on the day-to-day running of their own businesses. Okay. So why develop web-based applications? ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப நீட் இருக்கோ அப்ப நம்ம வந்து கம்ப்ளீட்டா இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலா நான் வந்து எனக்கு தேவையான ரிசோர்சஸ் நான் கிளவுட்ல இருந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணி ஆகணும். ஓகேவா? So company that develops its own web-based applications gains functionality while reducing the expenses. So for example, அவங்களோட எம்ப்ளாயீஸ்குள்ள வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு அவங்க ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்றாங்க அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அவங்க இன்டர்னலா ஒரு கம்யூனிகேஷன் மீடியா வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஓனா அவங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ லோவர் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் வந்து கிளவுட் மூலயமா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தது, பட் அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச். எக்கனாமி ஆஃப் ஸ்கேல். ஸோ எக்கனாமி ஆஃப் இங்கே வந்து கிளவுட் சர்வீசஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அங்கே கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? நம்ம எக்கனாமி ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா எப்போ தேவையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்போ மீன் ரெண்ட் பண்ணிக்கலாம். எப்போ தேவையிலையோ நம்ம அதை திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட் கேன் ஆஃபர் பெட்டர், சீப்பர் அண்ட் மோர் ரிலேயபிள் அப்ளிகேஷன் than is possible within a single enterprise. Can utilize the full resources of the cloud if needed without requiring a company to invest in similar physical resources. ஓனா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எப்ப தேவையோ அப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 1-to-many model. So purchasing or licensing physical copies of software programs. கிளவுட் அப்ளிகேஷன்ஸ்ல என்ன பண்ணாங்க, ரெண்டட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாலே அதுதான். ஸோ இட்ஸ் அ மோர் ஆஃப் அ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தென் த அசட் பர்ச்சேஸ். இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு மாசத்துக்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அந்த மந்த்துக்கு மட்டும் பே பண்ணி பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான், எப்போ தேவையோ அப்போ நான் அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கிறேன், எப்போ தேவையில்லையோ அந்த ரிசோர்ஸஸை நான் வந்து வித்ட்ரா பண்ணிடுவேன். ஓகே. அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளவுட் டெவலப்மெண்ட் ஃபார் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங், எப்போ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போ ரிசோர்ஸ் அதிகமாக தேவையோ அப்போ ரிசோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க, எப்போ தேவையிலையோ அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க. ரேபிட் ப்ரொவிஷனிங், குவிக்லி அவுட்ஃபிட்டிங் யூசர்ஸ் வித் த சாஃப்ட்வேர் தே நீட். இந்த ஐடி இது ஃபார் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஃபார் டெவலப்பர்ஸ்க்கு சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓனா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து சாஃப்ட்வேர். அப்கிரேட்லாம் தேவையில்லை, நம்ம ஏற்கனவே பார்த்த அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்கும், ஹெட்டிங் மட்டும்தான் வேற இருக்கும். அதே மாதிரி தான் டிஸ்அட்வான்டேஜஸ்ல இஸ் இட் செக்யூர்? செக்யூர் தான், பட் எது எப்போ வரைக்கும் செக்யூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க டேட்டா லாஸ் ஆகாம இருக்கிற வரைக்கும் இட் இஸ் செக்யூர். ஓகே. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அமேசான் EC2ஓட சர்வீசஸ் வந்து சஃபர்ட் மேசிவ் அவுட்டேஜ் ஆன் February 15, 2008. தட் இஸ் அவங்களோட கஸ்டமரோட அப்ளிகேஷன் டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து இது இங்க வந்து டேட்டா லாஸ் அப்படின்றது அக்கர் ஆச்சு. ஓகேவா? Sometimes it may happens. So not all the time it is secure அப்படின்றத சொல்ல முடியாது, though it is replicated in multiple machines. Okay. புரியுதா? Yes, ma'am. So for clients expecting safe and secure platform, having platform go down
and your data disappear is a somewhat rude awakening. So company relies on third-party cloud platform to host all of its data with no other physical backup. The data can be at risk. ஸோ அப்போ டெஃபினட்டா என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க, அடிக்கடி பேக்கப் ஆப்ஷன்ஸ் கேட்டுட்டே இருக்கும். ஈவன் தோ யுவர் டேட்டா ஸ்டோர்ட் ஆன் த கிளவுட், நீங்களும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேக்கப் பண்ணி வச்சுக்கணும் உங்க டேட்டாவை. இல்லைன்னா தேர் மே பி அ சான்ஸ் ஃபார் லாசிங் யுவர் டேட்டா. ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் கிளவுட் சர்வீசஸ், ஒய் வி நீட் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளவுட் சர்வீசஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ, டைப்ஸ் ஆஃப் கிளவுட் சர்வீஸ் டெவலப்மெண்ட். ஓகே, okay, these are the 3 different types of cloud services. Okay, அதாவது 3 different types of பிரிச்சிருக்காங்க cloud services. ஓகேவா? இதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபாரின் ப்ராடக்ட் ரெடி, பீஸா ரெடி பண்ற மாடல் வச்சுக்கோங்க. ஓகேவா? லெசாக்னி அஸ் எ சர்வீஸ். ஓகே, இது ஐ மீன் இப்ப இது வந்து ரியல் டைமா சொல்லியிருக்காங்க. எது வந்து சாஃப்ட்வேர், எது ஹார்ட்வேர், எது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லுவோம் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக ஒரு குக்கரி வந்து எடுத்திருக்காங்க. நீங்க பீஸா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நார்மலா பீஸா வீட்லயே நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன தேவைப்படும், எனக்கு வீட்ல என்னென்ன இருக்கணும், நான் வீட்ல வந்து ஒரு பீஸா பண்ணணும் அப்படின்னா எனக்கு வீட்ல என்னென்ன இருக்கணும்? யாராவது சொல்லுங்களேம்மா. பீஸா பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, இப்போ நீங்க வீட்லயே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இனிஷியலா பேஸ் ரெடி பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ணி பேஸ் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் போட்டு குக் பண்ணணும் 20 minutes. ஓகே, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இத பீஸா பண்றதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அதுதான் நம்ம கிச்சன் அப்படின்னு வச்சிருப்போம் இல்லையா? சரி, அப்புறம் அவன் வேணும் இல்லையா? அவனுக்கு என்ன தேவைப்படும்? எலக்ட்ரிசிட்டி வேணும். சோ எலக்ட்ரிசிட்டி தேவை, மைக்ரோவேவ் அவன் வேணும். இது 3 வந்து உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அப்படி என்ன, நீங்க ஒரு விஷயம் எங்க இருந்து பண்றீங்களோ அந்த பிளேஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இப்ப நம்ம பீஸாக்குள்ள வராங்க. பீஸா பண்றதுக்கான பேஸ் டவ் வேணும் இல்லையா? அந்த பேஸ் டவ் வந்து தேவை. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அந்த டாப்பிங்ஸ் போடுறதுக்கு டாப்பிங்ஸ் வேணும், மீட் வேணும். நீங்க சாரி மீட் அப்படின்னு கொடுத்து நீங்க பீஸா எடுத்துக்கோங்க. பன்னீர் என்னவோ கார்ன் என்ன வேணுமோ அது. அதுக்கப்புறம் ஃபைனலா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா குக் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு பீஸாவை ஃபைனலா வீட்டில் வந்து பண்ண முடியும் அப்படின்னும் போது, இப்போ என்கிட்ட இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவன் இல்லை, இதுல எதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரும், எதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ல வரும், எது சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ டெஃபினட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது கிச்சன், எலக்ட்ரிசிட்டி, மைக்ரோவேவ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரும். ஓகே, இந்த ப்ளூ கலர் ஷேட்ல இருக்கு இல்லையா, இது வந்து மேனேஜ் பை த யூசர் அப்படின்னு அர்த்தம். இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து மேனேஜ் பை த வெண்டார். ஓகே, வெண்டார் அப்படின்றது யாரு அப்படின்னா வேற ஒரு பர்சன் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்கிட்ட வீட்டுல அவன் இல்லை அப்படின்னும் போது நான் ஒரு அவனை ரெண்ட்டுக்கு எடுத்து நான் அவன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதான் ஓகேவா? அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். இப்போ நமக்கு வந்து
டவ் ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா? ஸோ அதுவே என்கிட்ட இல்ல. அதுவே ரெடிமேடா கிடைக்குது இல்லையா? பீஸாவோட பேஸ் டவ் இருக்கு இல்லையா? அடியில ஒரு ஒயிட் கலர்ல இருக்குமே பிரெட். அதுவே Yes, எனக்கு ma'am. ரெடிமேட். என்னம்மா? Yes, ma'am. அதுவே வந்து எனக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், மேல போடுற அந்த டாப்பிங்ஸு அண்ட் தென் அந்த சாஸ் அத மட்டும் நான் வீட்ல ரெடி பண்ணா போதும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்விஸ். ஓகே. சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்விஸ் அப்படின்னா, இத மட்டும் நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு, நான் டாப்பிங்ஸ் போட்டு நான் அத ஹீட் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன். சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்விஸ்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அழகா டாமினோஸ்ல ஒரு பீஸாவ ஆர்டர் பண்ணி நான் சாப்பிடுறேன் அப்படின்னா, அது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்விஸ். ஓகே. இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்விஸ்ல நான் என்ன பண்றேன்? நானே ரெடி பண்ண போறேன். பட் அதுக்கு எனக்கு தேவைப்படுற பொருள நான் வெளியில இருந்து வாங்கிக்கிறேன். அவன மட்டும் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? ரெண்டடுக்கு எடுத்து நான் பண்ணிக்கிறேன். பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்விஸ்னா அவனையும் நான் வாங்கிட்டு பிளஸ் அதுக்கான பேஸையும் நான் வந்து வெளியில வாங்கிட்டு மேல போடுறதாய் மட்டும் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். பட் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னா நான் எதுவுமே பண்ண போறது இல்ல. எல்லாமே ரெடிமேடா இருக்கு. நான் அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா அது வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இது ரியல் டைமா நமக்கு புரியணுன்றதுக்காக கொடுத்துருக்க ஒரு விஷயம். ஓகேவா? புரியுதா இது? இது அப்படியே நம்ம Yes, ma'am. சாரி புரியுதா? Yes, ma'am. ஓகே. ஸோ இது அப்படியே நம்மளோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்கு வரப்போறோம் நம்ம. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகே. சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் வந்து ஃப்ரீ வந்து வெரி வெரி ரேர். ஆன் டிமாண்ட் சாஃப்ட்வேர் தான் வந்து நிறைய அதிகம் இருக்கும். ஆன் டிமாண்ட் அப்படின்னாவே நாம சம் ஹவ் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதுக்கு. பட் கூகுள் ஷீட், கூகுள் பிரசன்டேஷன், கூகுள் டாக்ஸ் அதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் தான். பட் ஆனா வந்து நம்ம என்ன பண்றது இல்ல, அதுக்கெல்லாம் பே பண்றது இல்ல. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே. பட் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் அப்படின்னாவே பே பண்ணி வாங்கணும் நம்ம. அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணணும். ஓகேவா? அதான் ஆன் டிமாண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் டிமாண்ட் சாஃப்ட்வேர். ஓகே. So it is a software in which the applications are hosted by a cloud service provider. So இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷமா. ஓகே. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சர்வீசஸ் கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை அக்சஸ் பண்ணி இன்டர்நெட் மூலயமா நம்ம அதை அக்சஸ் பண்ணி ப்ரௌசர் மூலயமா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். இதுல இந்த சாஃப்ட்வேர் வந்து யூசர் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா நம்மளோட பர்டிகுலர் மிஷின்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? யூசர் கேன் ஜஸ்ட் அக்சஸ் திஸ் அப்ளிகேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் வெப் ப்ரௌசர் தான். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம மெயின்டைன் பண்ற ப்ராசஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஓகேவா? இது ஆக்சுவலா இங்க எஸ்ன்னு மாத்திக்கோங்க. சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் தான் அது. ஓகே. இது புரியுதா? சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்னா என்னன்னு புரியுதா? ஆல்ரெடி அவைலபிள் சாஃப்ட்வேர் கிளவுட்ல இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை நம்ம ப்ரௌசர் மூலயமா த்ரூ இன்டர்நெட் கனெக்ஷன் அக்சஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகே. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ், கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஜிமெயில், டாக்ஸ், கூகுள் ஷீட்ஸ், கூகுள் டிரைவ் இது எல்லாமே வந்து அதுல தான் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணிக்கும், அப்டேட் பண்ணிக்கும். ஸோ லோக்கலா நம்ம எதுவுமே இதுல நம்ம இந்த ஆப்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். ஓகேவா? இதுவே மைக்ரோசாஃப்டோடது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்ல வரும். ஸோ வேர்ட், எக்ஸல், டீம்ஸ், அவுட்லுக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட கூகுள்ஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்ல வரும். ஓகேவா? சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா?
இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளவுட் பேஸ்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், சிஆர்எம் சாஃப்ட்வேர். அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஆர்எம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் பெஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதை மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் சப்போர்ட் அந்த மாதிரி மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, அது மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்குலாம் வந்து சிஸ்கோ வெப்எக்ஸ், கோ டு மீட்டிங், கேக், இது இல்லாம ஜூம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்ல தான் வரும். ஓகேவா? ஸோ மெயினா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மேனேஜ் ஃப்ரம் ஏ சென்டர் லொகேஷன், ஹோஸ்டட் ஆன் ஏ ரிமோட் சர்வர், accessible over the internet. Users are not responsible for hardware and software updates. Updates are automatically applied. The services are purchased on the pay as per use basis. ஸோ அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து என்ன புரியுது? இது வந்து கிளவுட்ல இருக்கு. கிளவுட்ல இருக்கிற டேட்டாவை நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் மூலயமா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் சாஃப்ட்வேர் நம்ம லோக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இட் இஸ் மேனேஜ் ஃப்ரம் த சென்ட்ரல் லொகேஷன். நான் எதுவுமே நம்ம லோக்கல் மிஷின்ல சேவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதான் வந்து மேஜர் கீ பாயிண்ட். லோக்கல் இன்ஸ்டலேஷன் இஸ் நாட் நீடட். ஓகே, அண்ட் தென் ப்ரொவைட்ஸ் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணிக்கோ அப்படின்னா அப்டேஷன்ஸ் வந்து நடந்துரும். அண்ட் தென் ஸ்கேலபிள் பேஸ்ட் ஆன் த யூசர் நீட்ஸ். அந்த பே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசரோட நீடை பேஸ் பண்ணி, எனக்கு ஒரு நாள் போதும் 2 நாள் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெய்டு ஆப்ஷன். இது எல்லாமே ஆன் டிமாண்ட் சாஃப்ட்வேர் தான். இது எல்லாமே ஆன் டிமாண்ட். ஓகே, இது புரியுதா? இப்போ கிளவுட் சர்வீஸ்னா என்னன்னு புரியுதாமா? Yes, ma'am. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். இப்போ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்னா ஃபுல் டூலே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஹார்ட்வேர், ஹார்ட்வேர் அஸ் எ சர்வீஸ், ஹாஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கம்ப்யூட் பண்றதுக்கு தேவைப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். ஓகே, ஸோ இதுல இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோடிங் டைப் பண்ணிட்டீங்க, அதை ரன் பண்றதுக்கு உங்களுக்கு கம்பைலர் இல்லை, உங்கள்கிட்ட வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணி ரன் பண்றீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வரும். அண்ட் தென் வெப் சர்வீசஸ் லைக் அமேசான் வெப் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்டோட அஸ்யூர். ஓகே, ஸோ இவங்களாம் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் கொடுப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல தான் வரும். ஓகே, உங்களோட டேட்டாஸ் ஸ்டோர் பண்றதுக்கான கெப்பாசிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, கூகுள் கம்ப்யூட் இன்ஜின். ஸோ மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸில் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் யூஸ் பண்ணுறது யூஸ் டு அவாய்ட் காஸ்ட் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் அண்ட் மேனேஜிங் த ஃபிசிக்கல் சர்வீஸ். நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் சர்வர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் நாட் பை தட் சாஃப்ட்வேர். ஸோ அட் த டைம் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நான் தட் இஸ் ரெண்டடுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ the resources are available as a service. Services are highly scalable. Scalable in the sense எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதப்போ நான் அதை வந்து திரும்ப வந்து சரண்டர் பண்ணிடலாம். டைனமிக் அண்ட் ஃபிளெக்சிபிள், GUI அண்ட் API பேஸ்ட் அக்சஸ், ஆட்டோமேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். ஸோ ஆல் தீஸ் கேன் பி டன் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, ஸோ அப்கிரேடேஷன், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அப்கிரேடேஷன், மெயின்டெனன்ஸ் எல்லாமே தானாகவே நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து அமேசான் வெப் சர்வீசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து இந்த இப்போ நம்ம சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லையா?
நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லையா? இப்போ இந்த சாஃப்ட்வேரை நாம இன்டர்நெட் மூலமா ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா, இது யூஸ் பண்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் அப்படின்ற, ஏன்னா அது வந்து லார்ஜ் ஸ்டோரேஜ் தேவைப்படுது இல்லையா? நிறைய படத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இல்லையா? ஸோ அப்போ இது நெட்ஃபிளிக்ஸ் வந்து யூஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் அப்படின்றது வெப் சர்வீசஸ் யூஸ் பண்ணுது. ஓகேவா? ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங்க்கு வந்து ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்றாங்க. அது மாதிரி அடோப் இருக்கு இல்லையா? அடோப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் யூஸ் பண்ணுது. கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பாட்டிஃபை அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பாட்டிஃபை வந்து பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஐபிஎம் ஓடதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஐபிஎம் கிளவுடும் இருக்கு. எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்றது. ஸோ இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அ ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித்தவுட் த நீட் டு மெயின்டைன் த பிசிக்கல் ஹார்ட்வேர். இதுல நீங்க தனியா ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ யூசர்ஸோட ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி யூசேஜ், அந்த அப்ளிகேஷன்ஸ் எடுத்து யூஸ் பண்றது மட்டும்தான். ஸோ மெயின்டெனன்ஸ் எதுவுமே இவங்க கிட்ட வராது, யூசர் சைடு வராது. ஓகேவா? இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். Next, platform as a service. So PaaS, cloud computing platform is created for the programmer to develop, test, run and manage the applications. ஒரு IDE tool இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஜாவால ஒரு ப்ரோக்ராம் போட்டு ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ற IDE தான் வந்து எக்லிப்ஸ் அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து என்னோட பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஓகே, ஸோ கீழே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. கூகுள் ஆப் இன்ஜின். உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நம்ம ஃபெமிலியரா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹெருக்கு அப்படின்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ் யூஸ் பண்ணி we can deploy web apps directly without managing the servers. Okay. Node.js, Python இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். இந்த force.com அப்படின்றது சேல்ஸ் ஃபோர்ஸ். இதுக்கு முன்னாடி சேல்ஸ் ஃபோர்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். AWS எலாஸ்டிக், பீன்ஸ்டாக். ஸோ இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உள்ள வரும், பிளஸ் பிளாட்ஃபார்மும் வரும் இதுக்குள்ளார. நம்ம ஏற்கனவே இங்க எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும், பிளஸ் அதுக்கான ஸ்பெஷல் இதுவும் இருக்கும். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து accessible to various users through same development application, integrates with web services and databases, virtualization technology, and so resources can be easily scaled up or down as per the organization's need, and multiple languages and frameworks, and provides an ability to auto scale, that is increase or decreasing the ஸோ பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணதுனால நம்ம எதுல கான்சென்ட்ரேட் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னா நம்மளோட டெவலப், டெஸ்ட் அண்ட் ரன் சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், டெவலப்பிங்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஸோ டெஸ்ட் அண்ட் ரன் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அது அப்படின்னா என்னன்றது டெஃபினேஷன், அதுல யூசருக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு, அண்ட் தென் கிளவுட் சர்வீசஸ்ல என்ன கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றது மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. இப்ப கிளவுட் சர்வீஸ் அப்படின்னாவே ரெண்ட் தான் அப்படின்றது கிடையாது இல்லையா, ஃப்ரீ தான் அப்படின்றதும் கிடையாது. ஓகே,
இப்போ நார்மலாக க்ளவுட் சர்வீஸ் அப்படின்னா ரெண்டிங் எ கம்ப்யூட்டர், ரெண்டிங் எ ஸ்டோரேஜ், ரெண்டிங் சாஃப்ட்வேர் ஆன்லைன் அப்படின்றது மட்டும் கிடையாது. இது 3 புரியுதா? த்ரீ டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் புரிஞ்சுதாமா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகேம்மா. Okay, next comes the web services. வெப் சர்வீஸ்னா என்னன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? கிளைண்ட் மிஷின் இருக்கும், கிளைண்ட் ரெக்வஸ்ட் கோஸ் டு த வெப் சர்வர். ஓகே, வெப் சர்வர். ஸோ இப்போ ரெக்வஸ்ட் இங்கே போகுது அப்படின்னா இங்கே ப்ராசஸ் பண்ணி திரும்ப கிளைண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுறது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் வெப் சர்வீஸ். நம்ம கொடுக்குற யூஆர்எலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி திரும்ப சர்வர் வந்து ரிப்ளை கொடுக்குது அப்படின்னா தட் இஸ் வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? there is இப்படி வேணா சொல்லலாம், two apps talks to each other online. ஸோ அது வந்து இங்க ஒரு கிளைண்ட், இங்க ஒரு சர்வர் அப்படி கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வெப் சர்வீஸ் இஸ் an application that operates over a network. ஓகே, ஸோ இதுவும் வந்து நெட்ஒர்க் இருந்தால் தான் பண்ண முடியும். வெப் சர்வீஸ் இஸ் an API that can be accessed over the internet, executed on a remote system that hosts the requested services. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளைண்ட் வெப் சர்வர், நாட் லோக்கல் சர்வர் கிடையாது, வெப் சர்வர். ஓகேவா? எனக்கு மவுஸ்ல எழுத வரல, நீங்க பாத்துக்கோங்க, நீங்க நோட்ஸ் எடுத்துக்கும் போது எழுதிக்கோங்க. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேஷப்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கிரியேட்டட் பை யூசர்ஸ் ஆஃப் த கூகுள் மேப்ஸ். ஸோ மேஷப்ஸ்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா யாருக்காவது? வெப் சர்வீஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட மேஷப்ஸ் கிரியேட்டட் பை யூசர்ஸ் ஆஃப் கூகுள் மேப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? தட் இஸ் ரெடிமேட் மேப் இன்ஜின் அப்படின்றது கூகுள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ அதில் நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் நம்மளோட டேட்டாவை மட்டும் ஃபீட் பண்ணிட்டு எந்த மேப் எந்த பர்டிகுலர் பொசிஷனோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மேப் வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு ஜூம் பண்ணி அந்த இதை காட்டுது. ஸோ இதில் டெவலப்பர் டஸ் நாட் ஹாவ் டு கோட் ஆர் சர்வ் எ மேப் அப்ளிகேஷன். ஆல் ஹி ஹாஸ் டு டூ இஸ் டு ஹூக் இன் டு கூகுள்ஸ் வெப் ஏபிஐ. இப்போ எனக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல மேப் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கூகுள் மேப்போட கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? அதுக்குன்னு ஸ்பெஷலா நான் கூகுள் மேப் மாதிரி கோடெல்லாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணலாம், தே கேன் ஏபிள் டு கிரியேட் தர் ஓன் ஆப்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் மேஷப்ஸ். ஓகே, பை கம்பைனிங் கூகுள் மேப் வித் தர் ஓன் டேட்டா. ஸோ அப்போ அதில் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபீட் பண்ணால் போதும், தே கேன் ஈஸிலி கிரியேட் அ மேஷப்ஸ். நான் சொல்றது புரியுதா? இது இப்போ நீங்க புதுசா ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் ஏரியால. கூகுள் வந்து உங்களோட காஃபி ஷாப்போட டீட்டெயிலை வந்து அதுல லோட் பண்ணுமா அந்த கூகுள் மேப்ல? இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இந்த காஃபி ஷாப் இருக்குன்னு கூகுள் பண்ணுக்குமா, இல்ல நீங்க அந்த கூகுள்ல போயிட்டு இன்க்ளூட் பண்ணுவீங்களா? அத நான் சொல்றது புரியுதா? கூகுள் மேப் இஸ் கிரியேட்டட் பை கூகுள். ஓகே, இப்போ அதுல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஃபீட் பண்ணி இந்த ஏரியால இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க தான் யூசர் தான் அந்த டேட்டாவை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபீட் பண்ணி யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல கோட்லாம் எதுவுமே எழுத தெரியல, டைரக்டா டேட்டாவை மட்டும் ஃபீட் பண்ணா போதும்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் வெப் சர்வீசஸ். கிளியர் கைஸ்? புரியலையா? அது எல்லாரும் தூங்கி போயிட்டீங்களா? அட்வான்டேஜஸ் ஆஃப் வெப் சர்வீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபாஸ்டர்,
learner applications, reduce storage and bandwidth demands. So next comes the on-demand computing. வெப் சர்வீசஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ், ஏர்பிஎன்பி, ட்ராப் பாக்ஸ், அடோப் இதெல்லாமே வெப் சர்வீசஸ்ல தான் வரும். சரியா? நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் பத்தி நீங்க நிறைய படிக்கணும். ஓகே, சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங். ஸோ ஆன் டிமாண்ட் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? பேய் இல்லையா? பே பண்ணாதான் நீங்க அந்த சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஆன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங் பேக்கேஜஸ் கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் ஆஸ் எ மீட்டர்டு சர்வீஸ். மீட்டர் சர்வீஸ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணணும். அதான் ஆன் டிமாண்ட். ஓகே, லைக் நம்மளோட டேட்டா பேக்கேஜ்லாம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ போஸ்ட்பெய்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ அந்த மந்த்துக்கு எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பில் வரும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங்க்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ கம்பெனிஸ் பொறுத்து இன் திஸ் மாடல் கஸ்டமர்ஸ் பே ஃபார் as much as little processing and storage as they need. ஸோ எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் have large demand peaks followed by much lower normal usage periods, particularly benefit from utility company. ஸோ கம்பெனிஸ்க்கு இது ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பீக் ஹை ப்ராஜெக்ட் கிடைக்கும் போது அப்போ அவங்க பீக் டிமாண்ட் இருக்கும். ஸோ அப்போ யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ ஆன் டிமாண்ட் கம்பெனிஸ் எசென்ஷியலி யூஸ் தி சர்வீசஸ் ஆஸ் ஆஃப்-சைட் virtual servers. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் ஆன் ஒரிஜினல் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்குறதுக்கு பதிலாக பே பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க கிளைண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்கவரிங் கிளவுட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ மாரி ஒரு கம்பெனிஸ் பார்த்தோம் இல்லையா? அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் அவங்க என்னென்ன மாதிரி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, எவ்வளோ ரேட்டுக்கு வந்து இந்த சர்வீசஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோடது. அமேசான்ல வந்து எலாஸ்டிக் அமேசான் EC2ன்னு சொல்லுவோம் இல்லையா? தட் இஸ் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் கம்ப்யூட்டிங். இது கிளவுட் கம்பெனி சொல்ல கம்ப்யூட் கிளவுட். சிசியை தான் EC2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, so this is a commercial web service that allows developers and companies to rent capacity on Amazon's proprietary cloud of servers. Okay, so commercial web service. Commercial அப்படின்னு வந்தாவே ரெண்ட்டுக்கு தான் பே பண்றாங்க. பே பண்ணி தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம் இல்லையா? ஸோ அதான் allows developers and companies to rent capacity on Amazon's proprietary cloud of servers. இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணணும். ஓகே, so this happens to be one of the biggest server farms in the world. Server farms அப்படின்னா என்ன சொன்ன? இன்டர்கனெக்ஷன் ஆஃப் நிறைய சர்வர்ஸ். ஓகே, ஹைலி கான்ஃபிகர்டு சர்வர்ஸோட இன்டர்கனெக்ஷன் வந்து இந்த அமேசான் வந்து வச்சிருக்கு. ஓகே, ஸோ EC2 எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேலபிள் அப்படின்றது வந்துடும் இல்லையா? Scalable development of applications. EC2 enables scalable development of applications by letting customers request a set of number of virtual machines. And customers can create, launch and terminate server instances on demand. So வேணும்னா கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணி தேவையில்லை அப்படின்னா டெர்மினேட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரூலி எலாஸ்டிக் ஆப்ரேஷன். எலாஸ்டிக் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, தேவையில்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கிறது. ஓகே, அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைஸ் ஆஃப் வர்ச்சுவல் சர்வர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்மால் லார்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஓகே, ஸோ ஸ்மால் சர்வர் அதோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லியிருக்கோம் 1.7 GB
லார்ஜ்னா 7.5 GB ஆஃப் மெமரி அண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து 15 GB ஆஃப் மெமரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதோட ஸ்டோரேஜ் வந்து 160 GB ஆஃப் ஸ்டோரேஜ், 850 GB ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் 1.7 TB ஆஃப் ஸ்டோரேஜ். அண்ட் தென் அவங்களோட ப்ராசஸர் ஸ்பீடு 32 பிட்டு, இது வந்து 64 பிட்டு. அண்ட் தென் திஸ் இஸ் ஆல், இது வந்து 264 பிட் வர்ச்சுவல் கோர் ப்ராசஸர், இது வந்து 464 பிட் வர்ச்சுவல் பிட் கோர் ப்ராசஸர். ஸோ நமக்கு எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸ்மால் வேணுமா, லார்ஜ் வேணுமா, எக்ஸ்ட்ரா லார்ஜ் வேணுமா அப்படின்றத அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது புரியுதா? ஸோ அமேசானோடது அமேசான் EC2. EC2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஓகே, ஸோ இது எலாஸ்டிக் அப்படின்றதுனால it is more scalable. So you can able to create, launch and terminate the services whenever you need. On demand base பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா increase or decrease பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 3 types of virtual servers ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்மால், லார்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஸ்மால் அப்படின்னா அதுல மெமரி, ஸ்டோரேஜ் அண்ட் தென் ப்ராசஸர், இதை 3 பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இந்த கேட்டகரியை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஸ்மால்ல வந்து 1.7 GB, லார்ஜ்ல 7.5 GB, எக்ஸ்ட்ரா லார்ஜ்ல 15 GB ஆஃப் மெமரி. ஸ்டோரேஜ் வந்து 160 GB, 850 GB அண்ட் 1.7 TB. ஓகே, அதே மாதிரி ப்ராசஸர் வந்து 32 பிட், 264 பிட், 464 பிட் ப்ராசஸர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, and EC2 is a part of Amazon Web Services, AWS ஓட பார்ட்னு சொல்லியிருக்காங்க, which provides developers with direct access to Amazon softwares and machines. And இது வந்து reliable, powerful and low cost. And also Amazon provides the cloud and developers provide the rest. ஸோ கிளவுட் ப்ரொவைட் பண்ணுது, அதை ஆக்சஸ் பண்ணி டெவலப்பர்ஸ் வந்து மிச்சம் இருக்கிறத நமக்கு கொடுக்குறாங்கன்றாங்க. தே பே ஒன்லி ஃபார் த கம்ப்யூட்டிங் பவர். ஓகே, மோஸ்ட் பாப்புலர் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் வந்து AWS அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்போ இருக்கிற நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கிடையாது, இட்ஸ் வெரி ஓல்டு. ஓகேவா? இப்போ இன்னும் ஜாஸ்தி இருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அமேசான் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். So next, once again, வரைக்கும் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. Okay. So next is Google App Engine. ஸோ கிளவுட் சர்வீசஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே மோர் ஆர் லெஸ் எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். ஒன்லி அவங்க கொடுக்குற அந்த டேரிஃப் ரேட்ஸ் அதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரியா? ஸோ கூகுள் ஆப் இன்ஜின் வந்து எனேபிள்ஸ் டெவலப்பர்ஸ் டு பில்ட் தேர் ஓன் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ யூட்டிலைசிங் சேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் பவர்ஸ் கூகுள்ஸ் பவர்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் and fully integrated application environment, easy to build, easy to maintain and easy to scale. Okay, so Google App Engine வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து ஈஸியா
பில் பண்ணலாம், ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம், ஈஸியா ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, so all you have to do is develop your application and upload it to the app engine cloud. From there it is ready to serve your users. So அப்ப இந்த கூகுள் ஆப் இன்ஜின் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்க டெவலப் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ கூகுள் ஆஃபர்ஸ் எ ராபஸ்ட் கிளவுட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப் சர்விங், full support for all common web technologies, persistent storage with queries, sorting and transactions, automatic scaling and load balancing, APIs for authenticating users and sending email using Google accounts. So என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க இங்க. ஓகே, அதே மாதிரி ஐபிஎம் ஓடது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்மால் மீடியம் சைஸ்ட் பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆன் டிமாண்ட் சர்வீஸ். ஸோ அதுக்கு பேர் வந்து ப்ளூ கிளவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎம் ஓட கிளவுடுக்கு பேர் வந்து ப்ளூ கிளவுட். ஓகே, ஆடியோ கேட்கலையா? வேற யாருக்குமே கேட்கலையா? இப்ப கேக்குதா? ஆடியோ லோவா இருந்துச்சா இல்ல சுத்தமா கேட்கலையாமா? ப்ரீவியஸ் ஸ்லைட் சொல்லணுமா? ஓகே, ஸோ ஐபிஎம் ஓட கிளவுடுக்கு பேர் என்ன? ப்ளூ கிளவுட். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தே வில் மெயின்லி this blue cloud will be mainly used by the small and medium sized businesses வந்து யூஸ் பண்ணலாம் for on demand basis. Okay, and this enables the enterprise to distribute their computing needs across a globally accessible resource grid. Okay, and இவங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா one such offering is the Express Advantage Suite. So இதுல வந்து which includes data backup and recovery, email continuity and archiving, and data security functionality. So இந்த சர்வீசஸ்லாம் வந்து இந்த இதுல ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, and to manage its cloud hardware, IBM provides open source workload scheduling software called Hadoop. So Hadoop யூஸ் பண்ணாங்க, which is Hadoop வந்து mainly based on MapReduce software நமக்கு தெரியும் இல்லையா? So this is used by Google in its offerings. Okay, so Hadoop வந்து பாத்தீங்க அப்படின்னா it's one of the important software for the big data analytics-க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா Hadoop software தான் வந்து மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ Hadoop யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம யூஸ் பண்ற இன்னொரு மெயின் திங் பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா MapReduce சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, and also included Power VM and Zen virtualization tools with IBM's Tivoli data center management software. So இதெல்லாமே IBM ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ். ஓகே, ஸோ ப்ளூ கிளவுட் மூலியமா நமக்கு IBM வந்து ப்ரொவைட் பண்றது வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க எதோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி salesforce.com. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, Salesforce is very very important software for financial companies. ஓகே, அண்ட் தென் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் வந்து salesforce.com. ஓகே, ஸோ சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் இட் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்ல கொடுக்குற ஒரு ஆப்ஷன் வந்து salesforce.com. ஓகே, ஸோ இட் இஸ் அ லீடர் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸான சாஃப்ட்வேர் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, the company's cloud computing architecture is dubbed force.com. Actually force.com அப்படின்றது தான் அதோட இது. அதுல யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் Salesforce. So platform as a service is entirely on demand, running across the internet. Okay,
And Salesforce provides its own force.com API and developers toolkit. இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்றாங்க. ஸோ இது டெவலப்பர் டூல் கிட் பேஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா பர் லாகின் பேசிஸ். So developers can use app exchange applications uploaded by others, share their own applications in the directory, or publish private applications accessible only by authorized companies. ஸோ இதுல ஆப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா, salesforce.comல. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க கிரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸை வந்து இன்னொருத்தவங்க வந்து அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா they can able to share their applications with the other users. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த ஆப் எக்ஸ்சேஞ்ச் லைப்ரரி வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் கேன் பி பர்ச்சேஸ்ட் ஆர் இது மட்டும்தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாட் அன்எக்ஸ்பெக்டட்லி மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஆப் எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன்ஸ் ஆர் சேல்ஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். சேல்ஸ் அனாலிசிஸ் டூல்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங் சிஸ்டம்ஸ், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் ஆப்ஸ். ஓகே, and companies can use a force.com platform to develop any type of application. So adula one of the இதுதான் வந்து Salesforce. இதெல்லாம் வந்து ஒரு பிக் ஷாட். ஓகே, ஐ மீன் அமேசான் ஒரு பெரிய கம்பெனி இல்லையா, அதே மாதிரி கூகுள் ஆப் இன்ஜின் அதுவும் வந்து ஒரு பெரிய கம்பெனி, ஐபிஎம் பெரிய கம்பெனி, salesforce.comன்றது பெரிய கம்பெனி. பட் இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, there are so many small companies which provides you the cloud services. ஸோ அதுதான் வந்து இங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3Tera, Tengen, Cohesive Flexible Technologies, Joyent, Mozo. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் தான். பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இந்த 3Tera என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் த ஆப் லாஜிக் கிரிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் கிளவுட்வேர் ஆர்கிடெக்சர் ஃபார் ஆன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங். ஆப் லாஜிக் கிரிட் அண்ட் Tengen அப்படின்றது பிளாட்ஃபார்ம் ஃபார் டெவலப்பர்ஸ் டு பில்ட் ஸ்கேலபிள் வெப் அப்ளிகேஷன்ஸ். Cohesive அவங்க வந்து எலாஸ்டிக் சர்வர் ஆன் டிமாண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. Joyent வந்து டெலிவர்ஸ் த ஆக்சலரேட்டர் ஸ்கேலபிள் ஆன் டிமாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ மோஸ்ட்லி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் சர்வீசஸ் தான் வந்து இருக்கும். ஃப்ரீ வந்து வெரி வெரி ரேர். மாஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா provides an enterprise level cloud hosting service with automatic scaling. Okay, ஸோ இந்த இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வெப்சைட் இங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அவங்களோட சர்வீசஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நிர்வானிக்ஸ், ஸ்கை டேப், ஸ்ட்ரைக் அயன், ஸோ இதெல்லாமே வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் தான். ஸோ நிர்வானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் ஃபார் டெவலப்பர்ஸ் அஸ் வெல் அஸ் த நிர்வானிக்ஸ் வெப் சர்வீசஸ். ஸ்கை டேப் வந்து வர்ச்சுவல் லேப் ஆன் டிமாண்ட். ஸ்ட்ரைக் அயன் வந்து அயன் கிளவுட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் டெலிவரி ஆஃப் வெப் சர்வீசஸ். இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க படிச்சு வச்சுக்கோங்க இதுல. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் செகண்ட் யூனிட். யுவர் செகண்ட் யூனிட் இஸ் ஃபுல் ஆஃப் கிளவுட் சர்வீசஸ். எதுக்காக நம்ம கிளவுட் சர்வீசஸ் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி, இப்போ உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்க ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 50 பேர் வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ரெடியா 50 சேர் வச்சிருப்போமா? இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 2 சேர் 3 சேர் தான் மேக்ஸிமம் வச்சிருப்போம். மிச்சம் இருக்கிற சேர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்ட்டுக்கு எடுப்போம் இல்லையா? அதுதான் கிளவுட் சர்வீஸ். ஓகே, என்கிட்ட இல்ல, எனக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பர்ச்சேஸ் கிடையாது ரெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் கிளவுட் சர்வீஸ். ஓகே, புரியுதா?
ஸோ அந்த கிளவுட் சர்வீஸோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும்? எக்கனாமி ஆஃப் ஸ்கேல். ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப நமக்கு குறையும் இல்லையா? எனக்கு தேவையானப்ப மட்டும் தான் ஒரு பொருளை நான் யூஸ் பண்றதுக்கு எவ்வளோ யூஸ் பண்றோம் அதுக்கு தான் நான் பே பண்ண போறேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து சீப்பரா தான் இருக்கும் இல்லையா? அதுவே ஒன் டு மெனி மாடல். ஸோ சாஃப்ட்வேர் நான் இப்போ கம்பெனிக்கு 100 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா நான் சாஃப்ட்வேரை அந்த டைமுக்கு மட்டும் நான் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு அந்த 100 பேரும் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அதுதான் ஒன் டு மெனி மாடல். அண்ட் தென் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் அவங்க சாஃப்ட்வேர் கிடைச்சி ப்ராஜெக்ட் கிடைச்சிது அப்படின்னா எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. சாஃப்ட்வேர் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா டிக்ரீஸ் பண்ணி அவங்களோட ஸ்கேலபிலிட்டியை குறைச்சிப்பாங்க இல்லையா? So all management activities are managed from a central location rather than from a individual sites or workstations. Okay. So automatic scaling, rapid provisioning. டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னா ஆன் டிமாண்ட்ல வாங்கிப்பாங்க. ஓகே. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி தான் மெயினா. ஏன்னா இஸ் இட் செக்யூரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எஸ்ன்னு நம்ம அட்வான்டேஜ்ல சொன்னாலுமே இட் இஸ் நாட். பிகாஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து 2008ல சொல்லியிருக்காங்களே அதே மாதிரி 2019ல கூட கிளவுட்ல ஸ்டோர் ஆயிருக்க டேட்டாவை ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு விச் இஸ் நாட் செக்யூர் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின்ஸ்ல இந்த இது வரும். 3 டைப்ஸ் ஆஃப் கிளவுட் சர்வீஸ்: பிளாட்ஃபார்ம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா மினிமல் பார்ட் ஹார்ட்வேர் மட்டும். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அதுக்கு அந்த ஹார்ட்வேரோட சிஸ்டம் இருந்தால் தான் உங்களால் கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் போட்டு ரன் பண்ண முடியும். ஓகே. ப்ரோக்ராம் கோடிங் உங்ககிட்ட இருக்கு, பட் அது ரன் பண்றதுக்கான என்வரான்மெண்ட் வேணும் அப்படின்னா அது பிளாட்ஃபார்ம்ல வந்துடும். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டா வேணும் அப்படின்னா அது வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ல வந்துடும். ஸோ அதோட ஒவ்வொன்றுத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கும். வாட் இஸ் தட், வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தட் அண்ட் தென் அதோட எக்ஸாம்பிள். ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஓகே. ஸோ வெப் சர்வீஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே. ஓவர் த இன்டர்நெட் யூ ஆர் அக்சஸிங் எனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தட் இஸ் வெப் சர்வீஸ். அதுக்கு தான் வந்து கூகுள் மேப்போட மேஷப்ஸ் வந்து எக்ஸாம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஆன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா பே பண்ணி நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங், மீட்டர்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து கம்பெனிக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். And then different companies provides you the cloud services: Amazon, Google App Engine, IBM, Salesforce.com. Other than that, very small companies are also providing some of the cloud services அப்படின்றத பார்த்தோம். ஓகே. புரிஞ்சுதா இது வரைக்கும்? Yes, any doubt up to this? So, one second. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் யூனிட்டோட ஃபர்ஸ்ட் டாபிக் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். Because we have few more minutes.
ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? ஓகே ஓகே மேம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் தான் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, எப்படி வந்துச்சு, அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, கிளவுட் சர்வீசஸ்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஓகேவா? என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, என்னென்ன கம்பெனிஸ் எந்த மாதிரியான கிளப் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? பட் 3, 4, 5 இந்த 3 யூனிட்டுமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல எப்படிலாம் என்னென்ன கம்பெனிஸ் எதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று மட்டும் சொல்றேன், கம்யூனிகேட்டிங் அக்ராஸ் த கம்யூனிட்டி. தட் மீன்ஸ் ஒரு கம்யூனிட்டி பீப்புள் எப்படி கொலாபரேட்டிவா ஒரு ஒர்க் பண்றாங்க அப்படின்றதுக்கு என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கம்யூனிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் என்ன, கம்யூனிட்டி கம்யூனிகேஷனுக்கு? GitHub, சாரி, GitLab, ஜிட்லேப் கம்யூனிட்டிக்கு யூஸ் பண்றீங்களா? கம்யூனிட்டி அப்படின்னா இந்த சென்ஸ் இப்போ ஒரு அசோசியேஷன், ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது, அது கிட்லேப் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல. ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்றது, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஃபார் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் கேக்குறேன். அதுதான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்கு, அதுல ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுது அப்படின்னா 100 பேருக்கு வீட்டு கதவை தட்டி ஒரு மெசேஜ் சொல்ல முடியாது இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல அந்த மெசேஜை வந்து போட்டுருவாங்க இல்லையா. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம்? டீம்ஸ் வரும், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ். ரொம்ப டீப்பா யோசிங்க. இப்ப நம்ம கரண்டா என்ன யூஸ் பண்றோம், வாட்ஸ்அப் குரூப். ஓகேவா? இல்ல டீம்ஸும் இருக்கு, அதுலயும் குரூப் கொலாபரேஷன் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஃபர்ஸ்ட் சிம்பிளா யோசிங்க, அப்புறம் நீங்க யோசிக்கலாம், ஹார்டா யோசிக்கலாம். ஓகேவா? சரி. பட் இப்போ இது வந்து இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வாட்ஸ்அப். பட் ஏர்லியர்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க? கம்ப்யூட்டிங் ப்ராசஸ்னு வந்ததுக்கு அப்புறம் என்னமா, இமெயில் ட்ரெடிஷ்னல் கம்யூனிகேஷன் மீடியா அப்படின்னு எடுத்தோம்னாவே இமெயில் ப்ராசஸ் தான் இல்லையா. ஸோ அப்போ ஏதாவது ஒரு இது இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா முன்னாடிலாம் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அது இமெயில் கூட இப்பதான் கிளவுட்ல இருக்கு, முன்னாடிலாம் இமெயில் கிளவுட்ல கிடையாது. மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்ல வந்து உட்காந்துக்கும், அவுட்லுக் ஓபன் பண்ணி தான் அந்த இமெயிலே என்னால என்ன பண்ண முடியும், ஓபன் பண்ணி ரீட் அவுட் பண்ண முடியும். இது வந்து பழைய மெத்தட் இல்லையா. கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் இமெயில நம்ம எங்க வேணாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ இது வந்து ஏர்லியர் ப்ராசஸ் வந்து இந்த ஸ்லைட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, cloud computing for the community. Okay, so the key components of any community collaboration is communication. Community அப்படின்னு எடுத்து collaboration எடுத்துட்டோம் அப்படின்னாவே communication is very very important. Okay, but communication அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடும், பட் ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கோஆர்டினேட் பண்ணி ஒரு வேலையை செய்ய வைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டூ டிஃபிகல்ட் இல்லையா. ஸோ மெனி கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர்டேக்கன் பை பீப்புள் இன் தேர் ஸ்பேர் டைம் outside of their normal work and home activities. So community peoples வந்து எல்லாரும் ஒரே டைம்ல அவைலபிளா இருக்க மாட்டாங்க ஷுவரா. ஸோ எப்போ அவைலபிளா இருக்காங்க, அவங்களோட அந்த நார்மல் ஒர்க் முடிச்சுதான் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஒர்க்குக்கெல்லாம் வருவாங்க இல்லையா. ஸோ therefore they might be communicating during office hours on their work computer, after hours on their home computer, or during any spare moment wherever they may happen to be. So that makes using traditional desktop email use பண்ணும், Microsoft Outlook or Windows Mail. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா if you are using this அப்படின்னா டெஃபினட்டா ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா அவங்க எப்போ வீட்டுக்கு போயிட்டு அவுட்லுக் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அந்த இன்ஃபர்மேஷனே அவங்களுக்கு அது வந்து தெரியும். பட் இது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டர் சொல்யூஷன் ஃபார் திஸ் கம்யூனிட்டி கம்யூனிகேஷன் அப்படின்றதுக்கு வந்து
கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் பெட்டர் பெட்டர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இஃப் இட் இஸ் இந்த கிளவுட் மெசேஜஸ் வந்து கிளவுட்ல இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப ட்ரெடிஷ்னல்னா அவுட்லுக்ல இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வந்தா மட்டும் எந்த சிஸ்டம்ல அவங்க அவுட்லுக் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ அதுலதான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அந்த மெயில ஓபன் பண்ணி பார்க்க முடியும். இதுவே கிளவுட்ல இருக்கு அப்படின்னா எந்த பிளேஸ்ல இருந்து வேணாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயில ஓபன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேப்பா. சரிங்க. இமெயில் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. இது முன்னாடி வந்த பழைய மெட்டீரியல்ன்றதுனால. பட் நீங்க வாட்ஸ்அப்லாம் பத்தி கூட இதுல அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ரீசெண்டா வந்து நம்ம தமிழ் பீப்புள் கூட ஒரு வாட்ஸ்அப்க்கு வந்து இதுவா ஒண்ணு கிரியேட் பண்ணாரு இல்லையா? அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? ஈக்குவல் டு வாட்ஸ்அப். என்னம்மா? அத்திரை ஆப் மேம். அத்திரையா? அரட்டை. ஆமா, அரட்டை. அரட்டை. அது யூஸ் பண்ணிருக்கீங்களா யாராவது? எஸ் மேம். சேம் அஸ் வாட்ஸ்அப், ரைட்? எஸ். அப்ப நம்மளாம் என்ன பண்ணணும்? as a தமிழ் பீப்புள் we have to encourage him இல்லையா? வாட்ஸ்அப்பை தூக்கி போட்டுட்டு நம்ம அரட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், ரைட்? எஸ் பட் ஆனா ஆப்வியஸ்லி முடியாது. பிகாஸ் நம்மளோட ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றவங்கள பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த கண்ட்ரி தான் இருப்பாங்க இல்லையா? யூஎஸ், யூகே அப்படிதான் இருக்கிறதுனால நம்ம வாட்ஸ்அப் வந்து நம்ம இதுல இருந்து எடுக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் நம்மளோட கம்யூனிகேஷன், நம்மளோட லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி கம்யூனிட்டி கொலாபரேஷன், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அரட்டை ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லையா? எஸ் மேம். ஓகே. ஸோ இது வந்து புக் ஓல்டு புக் அப்படின்றதுனால அவங்க மெயிலுக்கு ட்ரெடிஷ்னல் மெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மெயில வந்து பெருசா பேசியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்தது கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு அதுக்காக மார்க்லாம் வந்து குறைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா நியூவா இருக்கிற ட்ரெண்ட் என்னவோ அதெல்லாம் நீங்க இதுல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி. ஸோ பெட்டர் சொல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் அவாய்ட்ஸ் த இஷ்யூஸ் வித் த ட்ரெடிஷ்னல் இது. ஓகேவா? ஸோ தீஸ் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் எனி கம்ப்யூட்டர் கனெக்டட் டு த இன்டர்நெட். ஸோ இப்போ ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூ யூஸ் யுவர் வெப் ப்ரௌசர் டு சென்ட் ஆர் வியூ இமெயில் மெசேஜஸ் ஹோஸ்டட் ஆன் த web. So you can send and receive messages at work, at home, or from wherever you happen to be. So communication வந்து establish ஆயிடும். So messages வந்து பாஸ் ஆயிடும். நீங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து தான் உங்க அந்த மெசேஜை வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகே. ஸோ எவ்ரி திங் யூ சென்ட் அண்ட் ரிசீவ் இஸ் ஸ்டோர்ட் இன் த கிளவுட், accessible from anywhere at any time. கிளவுட் அப்படின்னாவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாரகம் வந்துற மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. access at anywhere at any time. Okay. Only thing is internet connection is needed. Okay. So அதுதான் வந்து cloud-ஓட தாரக மந்திரம். Okay. So some community activities go as far as to create a unique web-based email. அவங்க கம்யூனிட்டிக்குனே ஒரு மெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பிகாஸ் அவங்களோட மற்ற இது ஆக்டிவிட்டிஸோட கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே. அது பிளாக் ஆயிருக்கு. சரி. ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர் ஃபார் டுடேஸ் கிளாஸ் கைஸ். இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொலாபரேட்டிங் ஆன் ஷெட்யூல்ஸ், கொலாபரேட்டிங் ஆன் கேலண்டர்ஸ். ஓகே. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்கமிங் சாப்டர்ஸ்ல 3, 4, 5ல. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து கம்யூனிட்டி மட்டும் பார்த்துருக்கோம். நாளைக்கு குரூப் ஈவெண்ட்ஸ், குரூப் ப்ராஜெக்ட்ஸ், ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? If you have any doubt, you can ask me, guys. இப்போ ஒரு ஹேண்ட் சிம்பல் மட்டும் வருது, டவுட் கேளுங்கண்ணா.
ஓகே, யூ கேன் லீவ் நவ். 5 minutes left in your meeting. டவுட் இருந்தா கேளுங்கம்மா. உங்கள்ட்ட மெட்டீரியல் இருக்கு இல்லையா? கிளவுட் நீங்க இப்போ இது வாங்கிட்டீங்களா? புக்ஸ் வாங்கிட்டீங்களா? ஓகே, அப்போ நீங்க இன்னைக்கு வீட்ல வந்து என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால கண்டிப்பா அந்த 2 சாப்டர் வந்து இன்னைக்கு படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ்ல கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம். ஓகே, படிப்பீங்களா? சும்மா ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு வாங்க. ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு வாங்க. ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஆல் கைஸ். Meet you tomorrow at 2 o'clock. Please make sure your friends can also join tomorrow because நாளைக்கு சண்டே தானே. அதனால நாளைக்கு கொஞ்சம் எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகேவா?